ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் பொரியான டெக். நான் உங்கள் பொரியானன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன்புத்தூரில் ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பில்டிங் பண்ணிகிட்ருக்கோன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஹவுஸ் இது, என்னோடய ஓன் ஹவுஸ்னே சொல்லலாம். இது நம்ம சேல் பண்ணுறதுக்காக கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் தான். இது வந்து இப்போ பிளான் இதோட முடிஞ்சு போய் கிட்டத்தட்ட வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஃபுல் வீடியோவும் நான் போடுறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். அதாவது கீழே 10க்கு 10 ஒரு கார் பார்க்கிங், ஹாலு 16க்கு 10 அப்படின்ற ஒரு ஹாலு, கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 14க்கு 10, பெட்ரூம் 10க்கு 10. ஸோ டைல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் டைல் முடிஞ்சு இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு பெட்ரூம், நம்ம வந்து கெஸ்ட் பெட்ரூம்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா கெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், ஒரு பெட்ரூம் இருக்கட்டுமே அப்படின்றத சின்னதாக பண்ணியிருந்தோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஏசி ஒரு வேளை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப அதுக்கான கன்செப்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்றனால ஃபுல்லாக ஏசி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசிக்கான நீட் இருக்க மாதிரி தான் இந்த பிளானே இங்கே இருக்குது. பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து இந்தியனும் மேலே வந்து 2 பெட்ரூமும் வெஸ்டர்னாக வச்சுருக்கோம். ஸோ 3 பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூமாக தான் இருக்கும். இது கன்வீனியாக இருக்கும். நம்ம கீழே ஒரு வேளை இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே இந்தியனாகவே பண்ணிக்கிட்டோம். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் யூபிவிசி விண்டோஸ் தான் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியலே யூஸ் பண்ணியிருந்தோம். நல்லாவும் வந்துச்சு. டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற கேஜி பிராண்டு தான். ஸோ கேஜியை பொறுத்த வரைக்கும் நல்லாவும் இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கேஜி டைலே. அதுதான் இந்த வீட்டுக்கும் பண்ணியிருந்தோம். ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் டபுள் சார்ஜ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஸ்கிட் டைல் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லுக் வைஸும் அது நல்லாவே வந்திருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெரியும். பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஷியன் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் கலர் கோட் பண்ணிவிட்டு நம்ம கலருக்கு செகண்ட் கோட்டுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாத்ரூம் வெஸ்டர்ன் வைக்க போகிறோம் அப்படின்றனால அங்கே இது ரெடியாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லி டியூப்ளெக்ஸ் அப்படின்றதுனால லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து எஸ்எஸ் ஒர்க் வந்துடும். அதை நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஃபால் சீலிங் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட இந்த வாட்டி கொஞ்சம் ஹைலைட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா நாங்கள் எனக்கு இப்படி தான் வேணுன்றதை எதிர்பார்த்தேன். ஸோ இது என்னோடய ஓன் பிளான், என்னோடய ஓன் இதுன்றனால எனக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன். ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே நான் யாரையும் கன்சிடர் பண்ணாமல் எனக்கு எப்படி பிடிக்குமோ அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்னோடய ஐடியாவில் மட்டுமே இது ஃபுல்லாகவே பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இதில் ஃபால் சீலிங்கில் இன்னொரு மெத்தட் வெளியே பண்ணியிருக்கோம். இது வந்து திருச்சியில் இல்லை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மாடலில் பண்ணது. இது என்ன மாடல் அப்படின்றது கீழே இருந்து பார்க்குறப்ப மட்டும்தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது என்ன, ஏன் நான் இப்படி சொல்கிறேன்ற விஷயம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ லோ காஸ்ட்டில் எப்படி பண்ணலான்ற ஒரு ஓவரால் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு திருச்சி சுற்றி இருக்க எந்த ஏரியாவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ லோ காஸ்ட்டில் பில்டிங் பண்ணித்தர முடியும் அவ்வளோ லோ காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணித்தரேன். எந்த மெட்டீரியல் இருந்தாலும் முன்னாடி மாதிரி இப்போ இல்லை. ஸோ நம்மகிட்ட நிறைய மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம எல்லா காஸ்ட்லையும் எல்லா பட்ஜெட்லையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.